வணக்கம். ஜெய்ஹிந்த். தம்ப்நெயில பார்த்துட்டு, இந்த வீடியோல நான் பேச போற கருத்த பார்த்துட்டோ, நீங்க என்ன வேணா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம். நீங்க என்ன வேணா என்ன நெனைக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வீடியோ முடிஞ்சா முழுசா பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கருத்து என்னனாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் முழு மனதா ஏத்துக்கிறேன். எது தப்பா இருந்தாலும். ஓகே. யூடியூப பத்தி பார்க்கணும். யூடியூப் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிளாட்ஃபார்ம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு நீட்டுக்கு வந்து யூடியூப்லயே படிச்சு நீட்ல டாக்டர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஐபிஎஸ் ஆனவங்க இருக்காங்க. யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க யூடியூப்ல வந்து உங்களுக்கு என்னனாலும் கிடைக்கும். ஒரு மிஷின ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனா இருக்கட்டும், ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கட்டும், ஒரு கிட்ஸுக்கா இருக்கட்டும், அறிவு வளர்த்துக்கிறதுக்கும், என்டர்டெயின்மென்ட்டுக்கும் யூடியூப்ல பஞ்சமே கிடையாது. யூடியூப் வந்து ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிளாட்ஃபார்ம். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாரி நீங்க இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இது யார் அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த வீட்ல இருக்கிற ஃபேமிலி அ லேடீஸ், குடும்ப பெண்கள். அதாவது கல்யாணம் முடிந்து வீட்ல இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏர்ன் பண்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய கிளப்புறது, அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க, சமையல் செஞ்சு குடுக்குறது, வீட்ட ஒதுங்க வைக்கிறது, வீட்ட கிளீன் பண்றது, டெக்கர் பண்றது, இந்த மாரி நெறையா வழியில நெறைய சேனல்ஸ் இருக்கு. அத நெறைய மக்கள் பார்க்கவும் செய்றாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கே தமிழ்லயே நெறையா யூடியூப் சேனல்ஸ் தெரியும். அவங்க வந்து வீட்லயே இருந்தாலும், ஹோம் மேக்கரா இருந்தாலும், இது மூலியமாவும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்றாங்க. இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப தற்போது நடக்கிற யூடியூப்ல நடக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். என் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள வந்து நான் யூடியூப் மட்டும் நோண்ட விடுவேன். ஏன்னா Instagram யூஸ் பண்ண முடியாது. Instagram எப்படி இருக்கும்னு தெரியும். Instagramல கொஞ்ச நேரம் கிட்ஸ் வந்து அவங்க ரிதம்ஸ் பார்ப்பாங்க. அவங்க ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறையா லைவ்ஸ் வருது. இப்ப லைவ்ஸ வந்து Instagram ஃபீட்லயே நீங்க நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போதே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதிலேயே வருது. இது எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா? ஷார்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் வரும். அந்த லைவ் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மோசமானதா இருக்கு. நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதுவும் குறிப்பா தமிழ்ல இருக்க குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/70 பேர் அப்படித்தான் இருக்காய்ங்க. அவைங்க அந்த மைண்ட் செட்ல வரல. யூடியூப் வந்து ஈஸியானது யாருக்குமே ஈஸியானது கிடையாது. இப்ப நம்மளே வீடியோ போட்டுட்ருக்கோம். குரோத் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா, சில குடும்ப பெண்கள் என்ன பண்ட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் குரோத் வேணும் அப்படிங்கிறதுக்காக லைவ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வாட்ச் ஹவர்ஸ் வரும். அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, லைவ் போடுறாங்க. பட் அந்த லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எந்த மைண்ட் செட்லயும் தப்பாலாம் போல. நான் அவங்கள தப்பா சொல்ல மாட்டேன். தப்பாலாம் போல ஒரு நல்ல விதமா தான் லைவ் போடுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் கீழ வர கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அத காமி, தொறந்து காமி, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இத மட்டும் இல்லாம இப்ப யூடியூப் ஒரு வழி வகுக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வராங்க. மெம்பர்ஸ்னா நீங்க காசு கட்டி ஒரு குறிப்பிட்ட நீங்க இத என்ஜாய் பண்ணிக்கலாம். காசு கட்டவங்களுக்கு மட்டும் தனியா வீடியோ அப்படிங்கிற மாரி இது வந்து எப்படின்னா ஒரு பான் சைட்ல இருக்கிற மாரி இருக்கு. இல்லன்னா Instagramல நீங்க பே பண்ணி எதையாவது அனுபவிக்கலாம் பார்த்தீங்களா? அந்த மாரி இத கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான விஷயம். நீங்க எத்தன பேருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப யூடியூப் கெட்டு போயிட்டு. ஸ்டாப் நியூடிட்டி இன் யூடியூப்ன்னு நான் வீடியோ போடுற அளவுக்கு நிலைமை ஆயிட்டேன். நீங்களே இதோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்ப நெறைய யூடியூப்ல அந்த ஷார்ட்ஸ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த லேடீஸ், ஃபேமிலி லேடீஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்க ஒரு ஃபேமிலி லேடீஸ், தமிழ் பேசக்கூடிய பெண்களே சொல்றேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போடுறாங்க. சும்மா நைட்டிய போட்டுட்டு, சேலைய கட்டிட்டு, அவங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றேன், அவங்க தப்பான எண்ணத்துல அவங்க வீடியோ போட ஆரம்பிக்கல. அவங்களுக்கு என்ன சொல்றது, ரீச் இல்லன்னா லைவ் வந்தா ரீச் வரும்னு சொல்றாங்க. பட் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய இருக்கக்கூடிய சில காம கொடுங்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கீழ டைப் பண்றாய்ங்க. நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அத காமிங்க, இப்படி காமிங்கன்னோன, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்படியா இதுல வந்து இவ்வளதான். நீங்க மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதுல காமிக்கிறேன் அப்படிங்கிறாய்ங்க. அது மூலியமா என்ன சொன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம். வருமானத்துக்காக பண்றாங்க. பட் அவங்க பெண்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கமெண்ட் பண்றது அவங்க பையன் வயசுல இருக்கக்கூடிய பையனா இருக்கலாம். அவங்க அப்பா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். பட் இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு கேட்டா கிடையாது. வீட்ல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே நமக்கு ஒரு நமக்கு ஒரு இன்கம் சப்போர்ட் வேணும். நம்மளும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யூடியூப் வந்து ஈஸி கிடையாது. நம்மளே முட்டி மோதிட்டு இருக்கோம். வியூஸ்லாம் போறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல சீக்கிரமா எப்படி இதாகலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நானும் அப்படிதான் பார்க்குறேன். என் தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கலாம். ஆனா நான் உள்ள பேசுற கருத்து அப்படி இருக்காது. இத நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும் தான் அந்த வீடியோ. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க அக்கா பொண்ணையே கூட நான் இப்ப யூடியூப் பார்க்கறத நிப்பாட்ட தான் சொல்றேன். ஏன்னா, அது ரொம்ப கஷ்டம். இப்ப வர கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, யூடியூப்லாம் ஃபர்ஸ்ட்டு மாரி இல்ல. ஆபாச கன்டென்ட்டா மாறிட்டு இருக்கு. யூடியூப் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அல்காரிதம்ங்கிறது எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அத தான் புஷ் பண்ணணும். எத நெறைய பேர் பார்க்குறாங்களோ அத தான் புஷ் பண்ணணும். இதனால பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல சேனல்ஸ்லாம் இருக்கு. சாப்பாடு ரிவ்யூவா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், டிஸ்கஷனா இருக்கட்டும், ட்ராவலா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இந்த மாரி வியூஸுமே அடிபட்டு யூடியூபுமே ஒரு ஃப்ரெண்டு மாரி என்ன சொல்றது, ஒரு Instagram மாரி, ஒரு Facebook மாரி கொஞ்சம் மட்டமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் சொல்றோம். அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. அவங்க அத கிளப்பறது அனுப்புறாங்க, சமையல் செய்றது அனுப்புறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிளிக்காகவும் சொல்ல முடியாது. யூடியூப்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கிளிக் கிடையாது. இதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை. ஏன்னா இப்ப காம்படிஷன் அதிகம். இப்ப எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. வியூவர்ஸ்ங்கிறது அவங்க லிமிட்டட் வியூவர்ஸ் தான். சரிங்களா? இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ்ங்கிறப்ப நெறைய பேர் ட்ரை பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க குவாலிட்டியா இருக்கணும். உங்க கன்டென்ட் தனித்துவமா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க லைவ்ஸ் வர பெண்கள் பார்த்தீங்கன்னா, இதத்தான் ஒரு கஸ்டமர் விரும்புறாங்க. இப்ப நானே போடுறேன் 30 வீடியோ போட்டிருக்கேன். இத என் வியூவர்ஸ் எது பார்க்குறாங்களோ அதத்தான் நான் அதிகமா போடுவேன். அதே மாரி அவங்க என்ன விரும்புறாங்களோ எல்லா பெண்களையும் சொல்லல. சில பேர் திருந்திடுறாங்க. சில பேர் அவங்கள அறியாமலே திரும்பி அத பத்தியே கன்டென்ட் போட ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. இதனால யூடியூப் ரொம்ப பெரிய கவலைக்கிடத்துல இருக்கு. இத நீங்க உண்மைய புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எத்தன பேர் இத ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க யூடியூப் ஃபீட்ஸ தள்ளுங்களேன்.
இப்போ நிறைய அந்த லைவ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி நைட்டியோட மேலே எதுவும் போடாமல், ஷால் போடாமல், ஷால் போட்டுக்கிட்டு இவங்க இவங்க தெரியுது, அவங்களுக்கு தெரியுது நம்ம இதுக்காக தான் பார்க்கறோம்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா கிட்ஸும் யூஸ் பண்ண முடியல, பல பேர் யூஸ் பண்ண முடியல. இது வந்து பார்க்குறவன் பார்த்துட்டு தான் இருப்பான், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் நம்ம திருந்தணும். அதனால தான் காசு கிடைக்குதுன்ட்டு இதெல்லாம் பண்ணா தப்பு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏற்கனவே இந்த ஆபாசத்துக்கு குறைவே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. யூடியூப் அடிச்சு போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கன்டென்ட்லாம் இந்த மெம்பர்ஸ வச்சு மெம்பர்ஸ்க்கு காசு கட்டுறது, காசு கட்டுறது மூலியமா தனிப்பட்ட சில வீடியோக்கள் பார்க்குறது, தனிப்பட்ட சில பெர்க்ஸ் அனுபவிக்கிறது வந்து யூடியூப்க்கு ஒரு சாபக்கேடா போகும். இது யூடியூப் வந்து என்ன முடிவுல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களோட ஷார்ட்ஸுங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஏன்னா இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸோட கண்டிப்பாக போட்டி போட முடியாது. இங்கே வந்து யூடியூப் வந்து வீடியோஸ்க்காக தான். அவங்க வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால நிலைச்சிருக்க முடியும். ஏன்னா இங்கே அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. மூவிஸே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை தான் நம்புற அளவுக்கு இருக்காங்க. பட் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி மெம்பர்ஸ் போடுறது, அதை வந்து அவங்க இப்படி யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு அப்படி வேணும்னா அந்த வீடியோஸ் வேணுனா நீங்கள் அப்படி பாருங்கள். நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதில் பணம் கட்டுங்க, ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து இந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் அப்படிங்கிறதான் ஒரு ஆகாத வேலை. இது வந்து இப்போ தவறாக தான் போக போகுது. தவறாக தான் போய்க்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடியை விட இப்போ உள்ள நிலைமையில யூடியூப் கெட்டு போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நெறையா இந்த மாதிரியான வீடியோஸ் நெறையா வயசு படம் உங்களுக்கு தெரியும். இன்னும் போக போற காலத்தில இது அதிகரிக்க தான் போகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால இத அனைவரும் தவிர்க்கணும். அதனால தான் இந்த ஸ்டாப் நியூடிட்டி ஆன் யூடியூப்ங்கிற வீடியோவ நான் போட்டேன். இத பத்தின கமெண்ட் இருந்தா உங்களுக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ஃபுல்லா வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அரைகுறையா பார்த்துட்டு தம்ப்நெயில பார்த்துட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க என்னையும் தப்பாக்குற மாரி தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது 4 பேருக்கு போய் சேராது. அதனால தான் சொல்ல வரேன். நீங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தயவு செய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.